முதலீட்டு சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் ஒரு சில விஷயத்தை பேசுவோம். பங்கு சந்தையில் யாரெல்லாம் வரக்கூடாது, இது சில பேருக்கு மனசு கஷ்டத்தை உண்டாக்கும். ஆனால் இருந்தாலும் சில ஃபேக்டெல்லாம் சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் உண்மையாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா எல்லோரும் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க. இது எல்லாருக்குமே செட் ஆகாது. ஒரு தொழில் எடுக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் எல்லாருமே சாதிக்கிறது கிடையாது, எல்லாரும் வெற்றி பெறுறது கிடையாது. எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் வெற்றி பெறுறது பார்த்திங்கன்னா ஒரு 10% இவ்வளோ தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் வரவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது. ஒரு சில அடிப்படையிலே ஒரு மைண்ட் செட்டோடு வருவாங்க. அது எந்த மாதிரி மைண்ட் செட்டோடு வந்தால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்ற என்னென்ன டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்குது, என்ன மாதிரி தாட்டில் நீங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு எக்ஸாம்பிள். அதில் ஒரு 5 ஃபேக்டர் சொல்கிறேன், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பை இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களே, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா துறையிலையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ட்ரை பண்ணுவாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் அது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கடந்து வந்த பாதைகள், எவ்வளோ நாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க, எவ்வளோ நாள் லாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கேபிட்டல் என்ன, ரிஸ்க் என்ன, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாராவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் காமிச்சு நான் பாருங்கள் லட்சக்கணக்கு சம்பாதிக்கிறேன், கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் போதும், பரவாயில்லையே. அது உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இதேமாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம், என்கிட்ட கால்ஸ் வாங்கிக்கிங்க, நான் கால்ஸ் தரேன். ஸோ அந்த மாதிரி தாட்டில் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி ஒருத்தரை இன்ஸ்பயர் ஆகி சில விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது ஒருத்தவங்களோட ரிஸ்க்கை பொறுத்து மாறும். அவங்களோட எவ்வளோ நாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது ஒருத்தருக்கும் மாறும், இண்டிவிஜுவல் மாறும். அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு, அவங்க எடுக்கிற ப்ராஃபிட்டு உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறாங்கன்றது தெரியாது, அவங்க கேபிட்டல் எவ்வளோன்னு தெரியாது. அதனால் ஏதாவது பெரிய ஆட்களை பார்த்தீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாரன் பஃபெட் எடுத்துக்கங்களேன். அவர் ஒரு பெரிய ஒரு கார்டாக பார்ப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஆனால் அவர் சின்ன வயசுலேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அவரோட மேக்ஸிமம் வெல்த் க்ரியேட் ஆனது அவரோட 50 ஏஜுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த 40 வருஷம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருப்பார், அந்த பொறுமை நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அவர் இன்ஸ்பயர் ஆகிறது தப்பு இல்லை, அவங்க கடந்து வந்த விஷயங்களை அதை லேர்ன் பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ஏன்னா செகண்ட் ஃபேக்டர், ஸ்டாக் மார்க்கெட் கன்சிடர் ஆஸ் எ ரிகவரி டூல். அதாவது உங்கள் லைஃப்பில் இருக்க கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு கேட்வேவாக தேர்ந்தெடுப்பாங்க. வித்தவுட் எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் எனக்கு இதுலேருந்து பணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோ மட்டும் தான் இருக்கும். உங்கள் லைஃப் கமிட்மெண்ட்டை, ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கும், இல்லைனா ஒரு பெரிய லோன் வாங்கியிருப்பாங்க, ஒரு பெரிய கடனில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை கஷ்டத்தை போக்கிறது, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தான் ஒன்லி பிஸ்னஸ்ஸு, இங்கே மட்டும்தான் நம்மளால் குயிக்காக ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா, கமிட்மெண்ட் பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா ஒரு மாதம் கூட சர்வை ஆக மாட்டீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் அப் ட்ரெண்ட் இருக்கும், டவுன் ட்ரெண்ட் இருக்கும். ஒரு வருஷம் சுத்தமாக ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டாகவே இருக்கும். எல்லா ஸ்டாக்கும் உங்களுக்கு லாஸில் போய் முடியும். அந்த இடத்துலலாம் நம்ம ஒரு ப்ரைமரி இன்கம்மை செட் பண்ணிட்டு தான் செகண்டரி இன்கம்க்காக தான் ஸ்டாக் மார்க்கெட் வரணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே ட்ரேடிங்கை மட்டும் ஆக்டிவாக பண்ண மாட்டாங்க, வேறு ப்ரைமரி பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு தான் இங்கே வருவாங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரைமரி பிஸ்னஸாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெல் செட்டில்டாக இருக்கணும். நீங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை காரணம் காட்டி உங்களோட அடுத்த இதை வச்சு தான் நான் கேபிட்டலே உருவாக்க போகிறேன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக சொல்லுவாங்க, ஆனால் இதுதான் உண்மை. கமிட்மெண்ட் பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் வராதிங்க. ஒரு டே டு டே எக்ஸ்பென்ஸை பீட் பண்ணுறதுக்காக மாதம் எனக்கு இவ்வளோ டார்கெட் அப்படின்னு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், இதை நான் வீட்டுக்கு சோறாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா சத்தியமாக வேலை செய்யாது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா மாற்றிக்கிங்க. இது செகண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா கிரீடி பர்சன்ஸ், அதாவது பேராசை பெரிய நஷ்டம் அப்படின்றது எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே, நான் கூட திருப்பி சொல்கிறேன், அது உண்மை தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் குயிக் ரீச் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வராதிங்க, கண்டிப்பாக இங்கே முடியாது. ஏன்னா அது எல்லோரும் அது மாதிரி நினச்சிக்கிறாங்க, வந்தால் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம், ஏடிஎம் மிஷின் மாதிரி திங்க் பண்ணிட்டு இங்கே வர்றது, உடனே குயிக் ரீச் ஆகிடலாம், 10,000 ரூபாய் தான் கொண்டு வருவேன், அதை 10 மடங்காக சம்பாதிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அச்சீவ் பார்த்துற மாதிரி, அதை எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஓகேவா, ஹை லெவலில் ரிட்டர்ன்ஸும் வரும், ஹை லெவல் லாஸும் வரும். பட் எது நிரந்தரம், எது செஞ்சால் நம்ம எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா மார்க்கெட் கண்டிஷனையும் சர்வைவ் பண்ண முடியும், எது செஞ்சால் லைஃப் லாங் நம்ம இங்கே ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் இங்கே சர்வைவ் ஆக முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆவரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து 1 இயருக்கு வந்து 15லேருந்து 20% தான் கொடுக்கும். 10 to 15 வந்து இண்டெக்ஸே கொடுத்துரும். ஸோ 20% மேலே ஒரு ட்ரேடர், 25% மேலே ஒரு ட்ரேடர் வந்து அந்த ஃபினான்ஷியலில் எடுத்து வர அவங்க கேபிட்டலேருந்து ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்தாலே அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் தான். நீங்கள் உங்கள் பணத்தை வந்து இழக்காமல் ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருந்தாலே நீங்கள் வந்து லாஸ் மேக்கிங் இல்லாமல் நல்லா சேஃப் ட்ரேடர் தான் கேட்டகரியில் வருவீங்க. அட்வான்டேஜாக நிறைய என்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டு 10-12 ஆக்கிறது, அந்த மாதிரி வந்து மல்டிப்ளையராக ஆக்கணுன்ற மைண்ட் செட்டில் இங்கே வராதிங்க. அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. எல்லாரும் வந்து அதை பற்றி உசுப்பேற்றிட்டே இருப்பாங்க. டெய்லினஸ் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுங்கள், 2000 ரூபா இருந்தால் போதும், 5000 ரூபா இருந்தால் போதும், டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கலாம், 1000 ரூபா சம்பாதிக்கலாம். 10,000 ரூபா வச்சுட்டு 10,000 ரூபா நீங்கள் எடுக்கணும்னா 100% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க. 100% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும்னா எல்லாரும் வேலையை விட்டுட்டு இதே பண்ணலாமே. நீங்கள் வந்து அறிவாளி அப்படின்னா இப்போ எஃப்ஐலாம் 1000 கோடி 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாதம் 1 மாதம் ஹோல்ட் பண்ணி 1 வருஷம் ஹோல்ட் பண்ணி 30-40% ரிட்டர்ன்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாதா ஒரே நாளில் அவங்க கேபிட்டல் டபுள் ஆகணும்? அவங்களுக்கு தெரியும் எது செஞ்சால் கன்சிஸ்டண்ட்டாக வரும், அதுதான் பண்ணுவாங்க. மினிமம் லெவல் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க தான் சர்வை பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கணும் அதே அளவுக்கு லாஸும் வரும். 100% ப்ராஃபிட் வேணும்னா அதே அளவுக்கு லாஸும் வரும். அப்போ அந்த இடத்துல மணி மேனேஜ்மெண்ட்டாக இருக்காது. ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். சரியா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிரீடி மைண்ட் செட்டில் வந்து வராதிங்க. ஸோ லாஸ்ட் ஃபேக்டர், லேசி பர்சன்ஸ் வந்து இங்கே வராதிங்க. அதாவது சோம்பேறியாக இருக்கவங்க அப்படின்னு ஜென்ரலாக இது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த சோம்பேறியாக ரொம்ப வந்து இருக்கிறவங்க வந்து அவங்க மைண்ட் செட் என்னென்னா குயிக்காக பணம் பண்ணலாம், ஸ்மார்ட் மணி அப்படின்ற கான்செப்டில் யோசிப்பாங்க. தப்பு கிடையாது. நான் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்மார்ட் மேக்கிங் மணி அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், உழைக்காமல் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதை விட இங்கே ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் a வெரி சீரியஸ் பிஸ்னஸ். அது வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் வரும். நீங்கள் அது ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்ம கையில் கிடையாது. வேரியஸ் ஃபேக்டர்ஸுக்காக அதை ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம நினச்சதும் மாற்றிட முடியாது. இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம நினச்சா அதில் எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம். நம்ம நினச்சா அந்த பிஸ்னஸை மாற்றலாம், எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம நினச்சாலும் மாற்ற முடியாது. அதை ஃபாலோ தான் பண்ண முடியும். அது நம்மக்கிட்ட கிடையாது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கிட்ட இருக்குது. வேரியஸ் எக்கனாமிக்கல் டேட்டாஸ், மைக்ரோ எக்கனாமிக் டேட்டா, ஒரு டைனமிக் மார்க்கெட். ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் வந்து குயிக் மணி அதாவது ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சினா முடியாது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், நிறைய விஷயங்களை படிக்கணும், நிறைய கான்செப்ட்ஸை படிக்கணும். அது அந்த ஃபிங்கர் டிப்பில் வந்து எல்லா நியூஸும் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த நியூஸ் வரும்போது டக்குன்னு ரியாக்ட் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம அதை விட ஃபாஸ்ட்டாக இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். டெய்லி வந்து போஸ்ட் மார்க்கெட்டை வர 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து சார்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் அசால்ட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் போயிட்டு 10,000 ரூபா சம்பாதிச்சிட்டு வரலான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் குமார். சரியா? ஸோ தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறி தான் ஆகணும். நீங்கள் வந்து உக்காந்துக்கிட்டே எல்லாமே நடக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ஈஸிப்பா, அசால்ட்டாக பண்ணலாம். உங்கள் லேசினஸ்னால் இது வந்து ஒரு ஆப்ஷனாக நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க. அது மைண்டில் வச்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ரியல் லைஃப்பில் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு அதோட அதிகமான ஒர்க் வந்து இங்கே பண்ணணும். அப்போ தான் வந்து எதாவது சம்திங் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது வந்து எல்லாமே ஈஸி நினச்சிக்கிறாங்க. அதை வந்து மாற்றணுன்றதுக்காக தான் நான் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் தான் பேசுவோம். ஏதாவது நீங்கள் பேசணும், இது மாதிரி ரிலேட்டடாக பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அந்த டாப்பிக்லாம் ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களோட வீடியோ வந்து உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிஎன்ஏ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அகாடமி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.